Okay, super. Okay, right, Hi, right. hello, vanakkam and welcome to, just a minute, I will pause it and start back again. Hi, hello, vanakkam and welcome to Fertility Talks with Lakshmi. இன்னைக்கு இந்த எபிசோட் வந்து ஒரு ஸ்பெஷலான எபிசோட். ஏன்னு கேக்குறீங்களா? இந்த எபிசோட்ல நம்ம இந்தியாவோட NLP pioneer who has been working with couples for more than 10 years அவரை நம்ம மீட் பண்ண போறோம். அவர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. வெற்றி கதவுன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 1997லேயே வந்து அவர் NLP மாஸ்டர் பிராக்டிஷனர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் மெட் ஜான் கிரே அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஹோப் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். மென் ஆர் அட் மாஸ், விமன் ஆர் அட் வீனஸ் அப்படிங்கிற புஸ்தகம் எழுதினவர் ஜான் கிரே. அவரை வந்து மிஸ்டர் சுந்தரம் அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம போட்காஸ்ட்ல மிஸ்டர் சுந்தரம் அவர்களை இன்டர்வியூ பண்ணி வரவேற்கிறதுல எனக்கு பெருமை. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபர்டிலிட்டி. ரிலேஷன்ஷிப்பை ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து எவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ஆல் த ட்ரீட்மெண்ட் தட் வி ஆர் அண்டர்கோயிங் அண்ட் த சொசைட்டி ஸ்டிக்மா, ஸோ எவ்ரி திங் இஸ் காசிங் த டோல் இன் த ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சின்ஸ் ஹீ இஸ் அ மேரேஜ் கப்பிள் மென்டர் அண்ட் ஹீ இஸ் த இந்தியாஸ் லீடிங் மேரேஜ் கப்பிள் மென்டர். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம இந்த ஃபர்டிலிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை பத்தி பேச போறோம். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். அண்ட் ஐ எம் ஹாப்பி அண்ட் ப்ரிவிலேஜ் டு வெல்கம் PT சுந்தரம் அவர்கள் நம்ம போட்காஸ்டுக்கு. அண்ட் வெல்கம் சார், ஓவர் டு யூ. வணக்கம் லக்ஷ்மி, ரொம்ப சந்தோஷம். I'm a married couples mentor. These are my couple. இந்த கப்பல் எப்போதுமே என் கூட தான் இருப்பாங்க. Oh, very nice to see. எல்லா வீடியோலையும் இருக்கும். 1000 videos are there. Okay. Thank you for giving this opportunity. இந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி. நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட், நான் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஒரு அம்மா வந்து ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட், பார்ன் சைக்காலஜிஸ்ட் அம்மா தான், சரிங்களா? அதுக்கப்புறம் தான், ஏன்னா யூ மே நாட் பி ஹேவிங் அ ஃபார்மல் டிகிரி. ஒவ்வொரு அம்மாவும் பெரிய சைக்காலஜிஸ்ட் தான். கணவரை பற்றி கணவனை ஒரு அசைவும் மூவும் தெரியும். பையனோட வாசனம் யாரை ஏமாத்துறாலும் அம்மாவையும் பொண்டாட்டி ஏமாற்றவே முடியாது. நம்ம நினைப்போம் நம்ம ஏமாத்தலாம், சொல்லி முடியாது. நம்ம ஏமாத்துறதுன்னு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். So I'm very happy. I will be sharing my experience. உங்களை மாதிரி I'm not an expert in that area, but as I have treated a few of the people, I will share my experience. Okay. Thank you sir. எது வந்து உங்களை வந்து இந்த கப்பிள்ஸுக்கு நம்ம கோச் பண்ணலாம், கல்யாணமான கப்பிள்ஸுக்கு நம்ம கோச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட் வந்து எது சார்? எந்த லைஃப் ஈவென்ட் வந்து உங்களுக்கு வந்து அதை ட்ரிகர் பண்ணிட்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய இருக்குமா. ஒண்ணு வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நீங்க கேட்டிருப்பீங்க. எங்க சொந்த ஊர் திருநெல்வேலி. அப்பா வந்து ஆர்மியில இருந்தாரு, போலீஸ்ல இருந்தாரு. அதனால நாங்க வெளிநாட்டை வடக்கத்தான் வளர்ந்தோம். இப்போ நான் வந்து சென்னையில இருக்கேன். ஐம் அ கிராண்ட் ஃபாதர், பேரம்பேத்தியோட இருக்கிறேன், ஜாயிண்ட் ஃபேமிலி. அம்மாவுக்கு நான் ஒரே பையன், ஒரு பொண்ணு தான். அப்போ அப்பா வந்து தம்பி தங்கச்சி எல்லாத்தையும், எல்லா சினிமா மாதிரி தான் எங்க கதையும் ஓடும். வரவு கம்மி, செலவு ஜாஸ்தி. எங்க அப்பா வந்து அடிக்கடி டிரான்ஸ்ஃபர்ல போயிடுவோம். எங்க அம்மா தான் குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பாக்க வேண்டி சில விஷயங்கள் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். அவரு எங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி உண்டு. அப்பதான் அதுக்கு முன்னால் 2 சித்தப்பாலாம் வந்துட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்போ விவரம் தெரியாததெல்லாம். ஆனால் அப்போலேருந்து அவங்க கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அதான் இன்னொரு வருத்தம் என்னன்னா, அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க ஆட்சி வந்து என்னை வேணுக்குன்னு வந்து கிணத்துல தள்ளிவிட்ட மாதிரி எனக்கு தான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில போகணும்னு ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. எல்லாத்தையும் எங்க அக்காவுக்கெல்லாம் உள்ளூருக்குள்ளேயே சம்பந்தம் பார்த்துட்டாங்க. அது ஒரு வருத்தம் உண்டு. அதாப்புல இது அது திடீர்னு அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, நம்ம சாமி கிட்ட போகலாம் அப்படிம்பாங்க. இந்த வயசு 8 வயசு 9 வயசுல சாமி கிட்ட போகலான்னா ஏதோ ஒரு பார்க்குக்கு போறோமான்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்படிதான் மறந்துடுவாங்க. பின்ன நான் நினச்சிக்கிட்டு இப்படிதான் சொல்லுவாங்க, விட்டுருவாங்க அப்படின்னு. ஒரு நாள் 7:30 ஒன்று எழுப்பிட்டு நேரே அந்த ஆஞ்சநேயர் கோயில் கொண்டு போய் அந்த தெப்பக்குளத்தில் கூட்டிகிட்டு போய், தெப்பக்குளத்தில் கூப்பிட்டு போனால், என்னம்மா நீ இங்கே கூப்பிட்டு போறேன்னா, இங்கே ஷார்ட் கட் இருக்குதா அப்படின்னாங்க. நான் பேச முன்னால என்ன முக்கிட்டு என் ஹாஸ்டல்ஸை பிடிச்சி அமுக்கிட்டு அவங்க மூக்க அமுக்கிற உடனே அப்புறம் ஐ குடன்ட் பேர் இட்.
என்னம்மா பண்றேன் என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா அம்மா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த ஆஞ்சநேயர் இது கோயிலுக்கு எதிர்த்தா அந்த 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 ஒரு சின்ன கோயில் தான். அவங்கள சுற்றி ஒரு 4 பேர், என்னை சுற்றி 4 பேர். அங்கே அம்மா இருக்காங்கன்னா அம்மா அங்கே ஷீ இஸ் அன்கான்ஷியஸ். அவர் பூசாரி கேட்டார் என்னது அப்படின்னா, இப்படி இப்படி நடக்குதுன்னா அவர் வந்து சொன்னார், ஓகேப்பா நடக்கிறது வாஸ்தவம் தான். இன்னும் உங்கள் அம்மாவுக்கு ஒரு கெட்ட பேர் இறந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் சூசைடு கெட்ட பேர் வரும் இல்லையா, உங்க அப்பாவாலேயோ உங்க சித்தப்பாவாலேயோ, அதை தடுக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னாங்க. அது ஜாஸ்தி ஆகுமா கம்மியாகுமான்னு. அது ஜாஸ்தி ஆகும், அது தடுக்கிறதுக்காக இருக்கணும் இல்லையா நீ, இல்லைன்னா இஷ்டம் போல வந்து உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே அவர் என்ன அந்த ஏஜ்ல என்னங்க, யாரோ ஒரு நல்லவர் சொல்றாரு பெரியவர், சரி. சரிப்பா சரிப்பா அப்படின்னு. அப்புறம் நீ தான் உங்க அம்மாவை காப்பாற்றணும், நான் காப்பாத்துறேன். அப்புறம் சொன்னாரு, நீ வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்க, அம்மாக்கா வேண்டி சாகிறதுக்கு ரெடியா இருக்கிற நீ, சில அம்மாவுக்கு ஒன்ற மாதிரி பையனே கிடையாது, அவங்களே நீயும் காப்பாற்றணும் அப்படின்னா. நீ ஹிந்தி, அவர் வந்து ஹிந்தியில பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், ஹசாரம் கோ நஹி லாக்கோं को नहीं करोड़ों को करेंगे அப்படின்னு. நாட் இன் ஓ, தௌசண்ட்ஸ் பட் இன் லேக் இன் crores. ஏதோ ஒரு ஒரு சினிமா டைலாக் மாதிரி சொல்லியாச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது. இதெல்லாம் என்ன, நான் என்ன சொல்றேன், தட் இஸ் ஃபர்ஸ்ட் சீடு. ஓகே. அது ரெண்டாவது வந்து ஐ வாஸ் காட் அப் இன் அ போலீஸ் ஸ்டேஷன் லாக் அப். அப்போ வந்து அம்மா வந்து அழுதாங்க, என்னடா பண்ற நீ, இல்லம்மா சித்தப்பாவை கொண்டாதான் நீ நிம்மதியா இருப்ப, அவனை கொண்டுட்டா மறு சொல்லி பார்ப்பேன். இன்னொரு சித்தப்பா வரப்போறா, இன்னொரு அத்தை வரப்போறா, ஐ மீன் மை மை ஃபாதர் இஸ் பிரிங் another brother and sister. அதை காப்பாற்ற முடியுமா உன்னால, நீ உதவி பண்ண ஓத்திரம் பண்ணாத, நீ ஓகே. வந்து போயிடுவ, நீ ஜெயிலுக்கு போயிடுவ, அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற நீ ஒருத்தன் தானே, நீ என்னம்மா பண்றதுன்னா, நீ நல்லா படி, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், நீ படிச்சுட்டு உங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போயிரு, ஓகே. வேற ஒன்றும் பண்ணணும். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் இந்த ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக். நோ இஃப் யூ அக்செப்ட் திஸ் அஸ் அ ஃப்ரண்ட் அண்ட், சரி அடிதடி தான், தட் இஸ் வாட் வி லேர்ன். நம்ம எல்லாமே ப்ரோக்ராமிங் மூவிஸ் தானே, ஆமா, ஆமா, எல்லாமே ஆமா. மாடல மூவி தான். சிவாஜி போய் அடிப்பாரு, எம்ஜிஆர் போய் அடிப்பாரு. அது மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. ஃபிஷ் இஸ் க்ரோயிங் இன் அ ஃபிஷ் டேங்க்னா ஃபிஷ் வில் ஈட் வாட் இஸ் த ஃபிஷ் டேங்க். கரெக்ட். அது மாதிரி அந்த மாடல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா இது வந்து ஒத்து வர மாட்டேங்க. தென் இது நடக்கக்கூடாது, இப்படி நடத்தணும்னா மகாபாரதம். ம், ஏன் ம். நான் அடிப்பேன், அவன் தம்பி பிள்ளை அடிப்பாங்க, மை கேங் வார் இது மை சித்தப்பார் கேங் வார் வில் கோ. இது நடக்கக்கூடாதுன்னா ஐ ஷுட் கோ டு பேக் end. Then what I should do, that is where I started work. Always I work at the back end. So இது ஒரு ரீசன். திஸ் இஸ் வேர் அப்போ பேசிக்கலி ஐம் an engineer converted to psychologist. அப்போ நினைக்கல, ஆனால் இப்போ வந்து ஆனால் என்னையே புரிகிறதுக்கு ஒரு 25 to 30 years. இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாது. எங்க அம்மா வந்து நிறைய அழுதுட்டாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வர பொம்பளை பிள்ளை அள விடாத, உன் பொண்டாட்டி அள விடாத அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் டே என் ஒய்ஃப்டே அதான் சொன்னேன், அம்மா நீ எனக்கு என்ன வேணாலும் பண்ணி மட்டும் அழாத, என்ன வேணாலும் கேளு, நான் முடியாது முடியாது நான் சொல்ல, முடியாது முடியும், முடியாது ஜாயின் பண்ணுவேன். ஓகே. அது அதுதான் ஒரு ஒரு ரீசன். இது வர இதுவங்க எல்லாருமே எங்க அம்மா எங்க அப்பா அம்மா தான் நான் பார்த்துக்கிட்டு. அதே மாதிரி என்னுடைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வாஸ் இன் பெல் ரெக்ரூட்டிங் இன்ஜினியர்ஸ், ஷுட் ட்ரெயின் தம் ஃபார் 1 year and 2 year. அதில் ஒரு பொண்ணு, சார் ஏன் சார் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கவுன்சிலிங் பண்ண மாட்டீங்களா, ஏம்மா நான் இப்படிலாம் பண்ணுறான், இஸ் கோயிங் டு சைட், இது அவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். நீ சொன்னா நான் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது, பட் திங் இஸ் யூ ஹேவ் டு கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. கவுன்சிலிங் அது ஓம் பேச்சை கேட்டு நான் சொல்றது கிடையாது, போத் ஆஃப் யூ ஷுட் அவைலபிள் டு மீ. அப்போ நீ சொல்றது உண்மையா அவன் சொல்றது உண்மையா. அந்த வந்தா கேபின்ல வந்துட்டு சொன்னான், எப்படி சார் உங்க குருசி இப்படி பண்றாரு, நீயும் ஏன் ஸ்டூடெண்ட் தான், போத் வே ட்ரெயினிஸ், ஐ ரிக்ரூட்டட் போத் வே. அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா ஒய்ஃப் சொல்றது கரெக்டான, அவன் வந்து சார் சார் குரு காரு குரு காரு அப்படிமா. ஸோ அந்த இதில் வந்து சரி சொல்லலாம்னு நினச்சான். அவன் ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ் அட் த டைம். என்ன சார் தப்பு அதில், அவளையும் வேணா இன்னொரு பாட்டு வச்சுக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு சில டிப்பிக்கல் சவுத் இண்டியன் கன்வென்ஷன் வில்லேஜ், அது என்ன பண்ணி என்ன சார் பேசுறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த டையை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு மண்டையில அடி, அந்த கையில் உள்ள பாப்பாவை தூக்கி என் கிளாஸ் கேபின்ல போட்டு ஓடிட்டான் அழுதுகிட்டே. இவனும் அழுதுகிட்டே பாப்பாவை தூக்கிட்டு போறான், ஏ அப்படின்னு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. எனக்கு வரும் 3 நாளா அந்த பயலை காணோம். ஒரு 4 நாளா தேடிட்டு இருக்கேன், எங்கடா எங்கடானா வாலிபால் விளையாட்டு இருக்காரு ஒரு. என்னடா அவங்க ஒய்ஃப் எங்கடா அப்படின்னா, சார் என்னன்னு தெரியாது சார், அவங்க சண்டை போடுவாங்க போவாங்க வருவாங்க அப்படிதான், 10 நாள் கழிச்சு தான் வருவாங்க, அதெல்லாம் தெரியாது. நீங்க 1 மணி நேரத்துல வெரி ஷி இதை போட்டு மாரலி ரெஸ்பான்சிபிள், ஏன்னா அவ எதுவும் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது, பையன் 1 மணி நேரம் ரிப்போர்ட் பண்ண போறியா, இதை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கட்டா அப்படின்ட்டு. இல்லை இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார், நான் ஈவெண்ட் அண்ட் தட் இஸ் வேர் நீங்கள் சொன்ன அந்த என்எல்பி யூஸ் பண்ணேன்.
ஐ கிளாசிஃபைட் ஹிம் ஒய்ஃப் பர்சனாலிட்டி, ஹஸ்பண்ட் பர்சனாலிட்டி. அவனை எஜுகேட் பண்ணி உன் ஒய்ஃப் இப்படி. இது வந்து தர்க்கம், உணர்ச்சி, விஸ்வ இல்லையா, கற்பனை, தர்க்கம், உணர்ச்சி. இவர் வந்து கற்பனை உலகம் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுவார். இவ்வளோ பொண்ணா இவ்வளோ பண்ணுவாங்க. நான் ஒரு பொண்ணு 4 பொண்ணு என்ஜாய் பண்ணேன். யாருக்கு தெரியும், அந்த ஏஜ்ல தெரியாது அதெல்லாம். இவளுக்கு வந்து இன்னும் கோவம் வரும். ஷீஸ் அ வெரி சென்சிட்டிவ் லேடி. ஸோ அது மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி யூ ஆர் அ கிரியேட்டிவ் காய், நிறைய பேசுவேன். ஓகே, அண்ட் ஷீஸ் அ வெரி சென்சிட்டிவ். அப்சார்ப் பண்ண அப்சார்ப் பண்ணக்கு வருஷக்கணக்கில் ஆகும். அந்த வைராக்கியம் அப்படிம்பாங்கல்ல, வைராக்கியம், ரோஷம். சொன்னேன், அவள் எதுவும் பண்ணி எனக்கு தெரியாதுன்னா சேம் திங். இந்த பார்த்தா இந்த பொண்ணு வந்து அவங்க அக்கா வீட்டில் போய், அக்கா இல்லை லக்கிலி பாப்பா கொடுத்துட்டு இறந்த பொண்ணு சிஎஸ் டேக்கன் எலி மருந்து சாப்பிடுவான்னு சொல்லிட்டு, அக்கா இல்லைனால மேலே உட்காந்து வாட்டர் டேங்க்ல மேலே அழுதுகிட்டு இருக்கும்போது இவன் போய் சொன்னான், வச்சான். சார் சொன்னாரு, புரிஞ்சிச்சு, அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு. தே ஹேவ் டுகெதர், ரைட் டுகெதர். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, சார் தேங்க்யூ சார், நீங்க அவர் அனுப்பலைன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்திருந்தா இவோட காட் மீ டெட் பாடி. அதுதான் எனக்கு ஒரு மனசு கஷ்டமான. ஐயோ, ஒரு சின்ன விஷயம் தெரியாம, உன் பர்சனாலிட்டி புரியாம இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த 3 தான் தட் மேட் மீ மூவ் டுவர்ட்ஸ் கப்புள்ஸ்க்கும். எல்லாருமே என்எல்பி படிச்சுட்டு என்எல்பி ட்ரைனிங்லேயே போவாங்க. பட் ஐ வாண்ட் அப்ளை என்எல்பி டு சொசைட்டி. தட் இஸ் ஹவ் ஐ வெண்ட் இன் டு திஸ் கிளினிக். அதுதான் ஒரு ரீசன். எல்லாமே எங்க அம்மாவுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு தான், எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான். அண்ட் மை மிஷன் டு ஹெல்ப் 1 மில்லியன் கப்புள்ஸ். ஐ ஆல்வேஸ் டெல் தம், ஐ டோன்ட் டூ கவுன்சிலிங். கவுன்சிலிங்னா கதை சொல்றது, ப்ரொடக்ஷன் கிடையாது. லேடிஸ் யாருமே போய் நம்ம கதையை சொன்னோம்னா இட் கேன் பி மிஸ்யூஸ். தேர் ஆர் கேசஸ் வேர் the immature doctors have misused the information. மிஸ்யூஸ் தான் ஒன்றும் இல்லை. மாமியார்ட்ட சொல்றது, மாமனார்ட்ட சொல்றது, அவங்களுக்கும் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி புத்த சைட்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இது. நான் என் கிளைண்ட்டை சொல்லியிருப்பேன், யார் வந்தாலும் அன்னைக்கே வாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட். ஏன்னா அப்புறம் வந்து மாமியாரோ மாமனாரோ வந்தால் ஐ வில் சே ஹூ இஸ் தட், ஐ டோன்ட் நோ. So I have learned hard, and my model is, I tell them, if you want counseling with me, you have to do homework. It is not advisory. It is not an advisory. Advisory சொல்றது நிறைய பேர் இருக்காங்க. In fact, I wrote an article on LinkedIn. டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஒரு 20 வருஷமான. ஒன்று வந்து ஆக்டர்ஸ், கணவன் மனைவி 2 பேரும். சார் அவங்க அது தெரியும், வீடியோ பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன், நீங்கள் தான் சார் எனக்கு லைஃப்ல எப்படிமா, வெரி குட்ப்பா. ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்ண மாட்டாங்க, ஓடியே போயிடுவாங்க. செகண்ட் இஸ் ஆங்கர், டைரக்டர். ஆக்டருக்கு அப்புறம் டைரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரம் ஐடி சைடு வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, சார் நான் உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன், எனி ஆடியோ இன்ஃபர்மேஷன், ஐ காட் ஆடியோ ரெக்கார்டிங், காட் வீடியோ ரெக்கார்டிங், நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுங்க. யூ வாண்ட் டு பிகம் டைரக்டர், யூ வாண்ட் டு பிகம் த ஹீரோ. நான் அது மாதிரி கவுன்சிலர் கிடையாதுப்பா, அதுக்கு வேற ஆட்கள் இருப்பாரு. ஐ எம் நாட் ஹியர் டு டைரக்ட். நீயே சொல்லிக்காது டைரக்டர், ஒய் ஐ ஷுட் கம் இன் டு பிக்சர். அண்ட் தேர்ட் இஸ் ஆங்கர். ஆங்கர் இஸ், சார் நான் கவுன்சிலிங் படிச்சிருக்கேன், நான் என்எல்பி படிச்சிருக்கேன், நான் அது பண்ணிருக்கேன். நீங்க என்னத்தை வேணாலும் படிச்சுக்கோ, யூ கம் டு மீ அஸ் அ கிளைண்ட், யூ டூ த ஹோம்ஒர்க். பிகாஸ் வாட் யூ கேனாட் மெஜர், யூ கேனாட் இம்ப்ரூவ். எது வந்து நீங்க வளர்க்க முடியாதோ அதை வளர்க்க முடியாது. எது வந்து நீங்க உருக முடியாதோ பெருக்க முடியாது. இஃப் யூ கேனாட் இன்ட்ராஸ்பெக்ட், ஐ கேனாட் டூ தட். அதனால லாஸ்ட் ஐ கால் தம் ஐ இஸ் இன்ஃப்ளூயன்சர் மாடல், அது இன்ட்ராஸ்பெக்ஷன் மாடல். அந்த பశ్చాத்தாபம்னு ஒரு வேர்டு இருக்கு சான்ஸ்கிரிட்ல, தமிழ்ல இருக்கா இல்லையா? அது மாதிரி ஃபீல் பண்ணணும், ஐயோ நான் தெரியாம என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டேனே, எங்க அம்மா இப்படி பண்ணிட்டேனே, எங்க அக்கா இப்படி பண்ணிட்டேனே. அவன் தான் முன்னுக்கு போவான். கதை கேட்கறவங்களாம் முன்னுக்கு போக மாட்டான். ஸோ தட் பாயிலிங் இஸ் ரிக்வயர்டு. இன்டர்னல் பாயில் டர்மாயில் என்ன கேட்டீங்கன்னா நம்ம கொடுக்கல அசைன்மெண்ட்ல நடுவில் வரும். இப்போ கூட என்ன, ஐ யூஸ் அ மூவி கால் பாக்பான் இந்த ஹிந்தி மூவி. இன்னும் கப்பல் ஐ கண்டக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எவ்ரி மந்த். ஐ கண்டக்ட் ப்ரோக்ராம் கப்பல். தமிழ்ல வந்து அந்த ராஜா ராணி படத்தை யூஸ் பண்றது. இட் ஆர் வெரி பவர்ஃபுல் சோஷியல் மீடியா அபவுட் ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து ஐ மூவ் இன் டு திஸ் மென்டரிங். அதே மாதிரி இன்னொன்று என்ன, நிறைய பேர் கிடையாது இந்த ஃபீல்டில். கடவுள் கொடுத்த வரமா, எங்கள் அம்மா கொடுத்த ஆசீர்வாதமா தெரியல, யாருமே இல்லை இது வரைக்கும். லாஸ்ட் 20 years எல்லாம் சைல்ட் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, பேரண்ட்ஸுக்கு இருக்காங்க. இது வந்து தென் ஐ தாட் ஓகே, இது காட் மேட் சிலபஸ், ஜிஎம்எஸ். and still I enjoy. I'm not working, I enjoy. அதுதான் I always tell, my message is rewire your mind, re-edit your heart, rewrite your own life story. When you don't rewire your mind, you cannot re-edit your heart. When you cannot rewrite, you cannot become a model for others. அதுதான் என்னுடைய ஜேர்னி. தட் இஸ் வேர் ஐ ஸ்டார்டட். ஓ, வண்டர்ஃபுல்லி செட் சார். நல்ல அருமையா சொன்னீங்க. எது வந்து உங்களை வந்து இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வரதுக்கு உறுதுணையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி 3 இன்சிடென்ட்ஸை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இப்போ எங்களுடைய கேள்விகள் நிறைய கப்பிள்ஸ் கிட்டேருந்து நான் கேட்குற கேள்விகள் நிறைய தொகுத்து வச்சிருக்கேன். மேபி ஒவ்வொன்றா நம்ம கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், குழந்தை இல்ல அப்படிங்கிற அந்த இஷ்யூ வரும்போதே இந்த பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃப்ரிக்ஷன் வருது சார். ஸோ ஹவு டு ஹேண்டில் இட்? How to handle it? Why it is coming? Why it is Because coming? அது வந்து நம்ம கேட்க வேண்டியது. How to handle it? First of all, I would not say it is parenting. It's a grandparenting problem. Okay. See, you are a product of your parents. Correct. He is a product of your parents. என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா, it is not, if you don't like, you will leave, you will go away. You like each other, but you don't know how to handle it. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டுட்டேன், அடுத்த எந்த பொண்ணும் கஷ்டப்படும், பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது. இதை சொல்லி 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 வளர்த்ததுனால ஃபர்ஸ்ட் டே எங்க அம்மாட்ட ஒய்ஃப்ட சொல்லிட்டேன், நீ என்ன வேணாலும் எழாத, தயவு செய்து. ஓகே, ஸோ த பேரண்டிங் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். கிராண்ட் பேரண்டிங் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். எப்படி வந்து அம்மா வளர்க்குறாங்க, அப்பா வளர்க்குறாங்க. விச் ஸ்கூல் அந்த காலத்தில் வந்து யூ ஹேட் தி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம், ஆர் யூ ஹேட் சர்டன் திங், பட் ஸ்டில் பேரண்டிங். பிகாஸ் ஃபர்ஸ்ட் 5 years 10 years அண்ட் ஸ்கூலிங் முடிகிற வரைக்கும் அம்மா தானே காரணம். ஐ வில் ஆல்வேஸ் பிளேம் த மதர். Mother can break the life or make the life. Okay. So the couple, or if I always talk about when couples are fighting, they do not know how to resolve it. They did not that they are fighting. There are 3 personalities: my mother blueprint, my father blueprint, and my influencer blueprint. இன்ஃப்ளூயன்ஸ்னா யாரு கூட நான் வளர்ந்தேன், இல்லை யார் என்னுடைய ஹீரோ, சிவாஜி கணேசனா இருக்கலாம், எம்ஜிஆரா இருக்கலாம், புரியுதுங்களா? அந்த 3 பர்சனாலிட்டி சேர்ந்து தான் மை அவுட்புட் வருது. ஓகே, ஓகே, புரியுதுங்களா? அங்கேருந்து வருது. you're not able to handle conflict because of various reasons. But if you look at this is a manufacturing defect. அதை என்ன பண்ண முடியும் நீங்க? புரியுதுங்களா? I would say சில பேர், சில கப்பிள்ஸ் நான் பார்த்திருக்கேன், they are very good, ரொம்ப நேசிக்கிற ஒரு கேட்டகரியில இருப்பாங்க. பட் இந்த கேஸ், இந்த இது வரும்போது மேபி தே கெட் சம் பிரஷர் ஃப்ரம் அவுட் சைட், ஆர் எது வந்து அவங்களுக்கு இந்த வந்து ஒரு எதிர்பார்ப்பையும் அந்த ஃப்ரிக்ஷனையும் உண்டு பண்ணுது அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஓ இந்த மாசம் நடந்துரும், அடுத்த மாசம் நடந்துரும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து ஒரு ஏமாற்றத்தை நோக்கி போகும்போது தே ஹேவ் திஸ் ஃப்ரிக்ஷன், ரைட்? ஸோ இது நீங்க இப்ப லார்ஜர் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா, இந்த சொசைட்டி ஸ்டிக்மா இருக்கு இல்லையா? ஸோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஓகே, அவனுக்கு குழந்தை பிறக்குது பாரு, இவனுக்கு பிறந்துருச்சு பாரு. ஸோ தட் ப்ரெஷர், ரைட்? ஸோ சில கப்பிள்ஸால தே வர் ஏபிள் டு ஹேண்டில் இட், சில பேரால அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஒரு பீஸ் ஆஃப் இன்புட் கொடுக்க போறீங்க? ஹவு கேன் தே ரிசால்வ் திஸ்? Before 80s, it was agriculture industrial age. After 80s, it has become an IT age. Okay, it has changed the whole face of life. Culture is changed. Okay. Like a project monitoring. What is the next project? What is the deliverable? What is the next output? So, see, you running an organization is from here. Correct. But running a life is from here. Running a family is from here. Hard. The model inga shift பண்றதுதான் கஷ்டம். The way you run your company, the way you run your family itself. And over a couple of 3 years, I said, over, I don't want this girl in my life. I gave enough opportunities for her. அவங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் வந்து அழுறாங்க. நான் சொன்னேன், இப்படிலாம் நடக்கும் சார். I know, sir. I know. When I get diseased, somebody has to take care. That I know. But I don't want her in my life. புரியுங்களா? So God also cannot help such person who is having a target for some variables. See, okay. I give you நீங்க engineer, I give you a pattern for this. I give you the resources. I give you the mold for this. இதை நீங்க 1000 produce பண்ணலாம் as it is without a deviation or a 0.00 deviation. ஏன் உங்களுக்கு 1000 நீங்க இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஹை குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்றீங்க? This is not growing. But a human being is growing. Correct. We are sometimes a part of my mother, sometimes a part of my father, sometimes a part of a boss, sometimes a part of my wrong friends. என்னோட மென்டர் யாரு? குடிகார பையன். who is my mentor? என்னோட குருநாதர் யாரு? அந்த புத்தி தான் எனக்குள்ள போகும். என்ன சுய புத்தி இல்லையே, எல்லாம் சொல்லு புத்தி தானே.
ஓகே. டாட்டர்ஸ் எதர் கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு 2 ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கோயம்புத்தூருக்கு இது அண்ணனும் தம்பி மேபி மை ஏஜ் ஆர் 5 இயர்ஸ். அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து தம்பியை கூப்பிட்டு வந்தாரு. இட் இஸ் கை வாஸ் இன் பாம்பே. அண்ணன் கஷ்டப்பட்டு ஒரு நெய் கடை வச்சு ஒரு நல்ல பெரிய வீடுலாம் வச்சு இதாகிடுச்சு. அதே மாதிரி தம்பியை கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்போ தம்பியோட ஃபேமிலி, தம்பியோட லாயல்ட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன்னா கடவுள். அண்ணன் நேற்று யாரும் பேசக்கூடாது. ஒய்ஃபாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், வெரி குட். ஐ ரெஸ்பெக்ட் தட். இப்போ அண்ணன் தான் எல்லாமே. அண்ணன் தான் இஸ் ஆல்மோஸ்ட் தே மேட் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ஹவுஸ். வந்து இந்த பையனுக்கு, தம்பியோட பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்க. யாரு? அந்த பெரிய அண்ணாச்சியோட தங்கச்சி பையனோ, தூரத்தில் உள்ள செலவு. பிகாஸ் he want to help somebody, want to bring that one. ஆல்மோஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் த டே ஒன் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஓகே. ஆனால் எல்லாத்துக்கும் சைடில் ரூம் இருக்கும். ஓகே. நடுவில் சாப்பிட்டு தான் வருவாங்க. ஆஃப்டர் தே கோ பேக். அவங்கவுங்க ரூமில் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த பொண்ணை பிடிச்சி அடி அடிக்கிறது. என்கிட்ட கம்ப்ளைண்ட் எப்படி வந்து கேட்டேன்னா, சார் இந்த பொண்ணு என்ன அடிச்சிட்டா, அப்படிதான் கம்ப்ளைண்ட் வந்தது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் சிம்பத்தி என்ன இருக்கும், ஐயோ பொண்ணு தான் தப்பு. உள்ள போக 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 பார்த்தோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் guy doesn't want her. Day 1 he doesn't want her. Then day 2 he left the job. He played a lot of games. பட் பெரியப்பான்னு சொன்னா கொஸ்டினே பண்ண மாட்டான். ஓகே. he wanted some other girl from his mother's side. இன்னொன்று அவங்களுக்கு என்ன, ஒரு பெரியப்பா கண்டா ஒரு லவ்வும் பயமும் உண்டு, ஒரு வெறுப்பும் உண்டு. இதுக்கத்தாலும் டாமினேட் பண்றாரு. எங்க அம்மா பேச விட மாட்டேங்காரு, என்ன பேச விட மாட்டேங்காரு, அவர் சொல்றதான் செய்யணும். ரைட்டா தப்பா நான் அந்த ஃபேமிலி கல்ச்சர் வந்து இருக்கும்போது இவங்க இதான் சொன்னாங்க, சேம் ஃபர்டிலிட்டி இஷ்யூ சார். ஃபர்ஸ்ட் 2 பேரும் 4 வருஷம் ஆயிடுச்சு சார், ஒண்ணுமே இல்லை சார். சேட்டாக்கா 2 பேரும் முகத்தை இது பண்ணிட்டு போறாங்க, என்னன்னு தெரிய மாட்டேங்க. ஆல்மோஸ்ட் 3-4 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் அடிக்கடி வருவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அப்போ அந்த தமிழ்நாட்டில் வந்து செல்வியா ராதிகாவோட சீரியல், ஐ டோன்ட் நோ த சீரியல் வந்துட்டு, அந்த மாமியார் மருமகன் என்ன கேட்டா, சீரியல்ல மாமியார் வந்து மருமகளுக்கு பாய்தன் வச்சுட்டாலும் மக செத்து போயிட்டாலும் அதை வச்சு சண்டை போடுவாங்க 2 பேரும் பேட்சப் போயிட்டு வருவாங்க. பின்ன வந்து சார் இப்படி நடந்தது, மகன்னா இப்படி, மருமகன்னா செத்து போனா பரவாயில்லையா, இது மாதிரி அல்டிமேட்லி என்னன்னு கேட்டீங்க, ப்ராப்ளம் இஸ் த பாய் ஹேட் இஷ்யூ. டு அவாய்ட் தட் இஸ் பிளேயிங் த கேம். ஓகே ஓகே. அப்புறம் நான் படிப்படி சார் இதுக்கு எனக்கு ஆன்சரே தெரியல சார், நீங்க ஒன்று சென்ட் கை ஃபார் டெஸ்ட்னா அண்ணனும் தம்பியும் சொன்னேன், என்ன சார் எங்க குடும்பத்தில் நீங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதுதான் இப்போ நீங்க கம்மியா இருப்ப, எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, எனக்கு சொன்ன ப்ராசஸ். சரி உங்க தம்பியை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. உங்க இல்ல சார் அப்படி கிடையவே கிடையாதுங்க சார். இப்போ நீங்க யாருன்னு விஞ்ஞான வளத்துல இருக்கீங்க, அந்த பொண்ணை போய் நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. எங்க வேணாலும் இருக்கலாம், அது ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இல்லையா. அப்புறம் அவன் வந்து இதை மாதிரி அங்கெல்லாம் டூர் போட்டுருவான், அதுனா இது போட்டுருவான், அது இல்லை கிடையாது, கோடையை பிடிச்சவங்க அதை கேட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா, அப்போ அவன் சொன்னான் டெஸ்ட்டுக்கெல்லாம் வரல எனக்கு தெரியும் அப்படின்னு, அப்போ டெஸ்ட் போட்டுருவாங்க கொடுத்தான். ஸோ see there is nothing like to say ஒரு பின் பாயிண்ட் பண்றது கிடையாது. I always say the parenting. I always say MBA of life. Mother university is wrong, life university is gone. 50% of life is gone. If a boss university is wrong, another 25%, 70% is gone. If the academic university is wrong, 100% is gone. இவங்க 3 பேர் தான் கடவுள் நமக்கு. அம்மா ஒரு கடவுள், பாஸ் ஒரு கடவுள், அதே மாதிரி டீச்சர் ஒரு கடவுள். இந்த 3 கடவுள் நமக்கு உதவி பண்ணா, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வார்த்தை என்றால் தாங்காத பூமி. தாங்க முடியாதே, இந்த 3 பேர் தான் யார்கிட்ட போக முடியும்னால. I'm not finding fault with them. See, that is where things come. We cannot say one day only because of girl, only because of. I would always say parenting. இன்னும் எத்தனை என்கிட்டே சொல்லக்கூடாது, என்கிட்டே இருக்கு. They are not having children, but they are more happy. One have understood each other. One have understood each other. Wonderful, sir. புரியுங்களா? அதனால வந்து நம்ம இதுதான் கரெக்ட். நீங்க நம்ம என்ன பண்ணா ஸ்கோப் போட்டு we trying to find a solution within the framework. The root cause is lying somewhere else. Okay. அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? ஓகே ஓகே ரைட். கரெக்ட் சார். ஸோ இப்போ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சோஷியல் ஸ்டிக்மா கிடைக்குது. ஓகே.
அவங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ விமன், ஓகே, எனக்கு வந்து நான் வந்து கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது டக்குன்னு நம்ம வீட்ல இருந்து யாரோ சொல்லுவாங்க, ஏ உன்னோட தங்கச்சி வந்து இந்த இப்ப கல்யாணம் ஆச்சுலமா தங்கச்சி, அவ கன்சீவா இருக்காளாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு செகண்ட் அப்படி சொல்லும்போது வாட் ஹேப்பன் இன்சைட் அவர் பாடி, என்னடா இது, நமக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்குமே குழந்தை இருக்கு, ஒய் ஒய் நாட் மீ, ஒய் நாட் மீ அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து டாண்டிங்கா இருக்கும் விமென்க்கு. ஸோ விமனால வந்து அந்த பேபி ஷவர் செரமனி அதெல்லாம் அட்டன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வர எமோஷன்ஸை எப்படி சார் ப்ராசஸ் பண்றது? இல்ல ஹவு டு ஹேண்டில் இட் வித் யுவர் ஹெல்ப் லைக்? குட், வெரி குட் கொஸ்டின். நீங்க இன்ஜினியரிங் இல்லையா? யூ டிட் இன்ஜினியரிங், am I correct? எஸ், ஐ எம் MCA கிராஜுவேட் சார். Okay. How many years you have spent on that? I have spent for 3 plus 3 6 years. 6 years. Yes. 6 years to particular job. To become a mother, how much time you have spent? How many books you have read? What qualifications you have? To become a wife, what qualifications you have? To become a wife. புரியுதுங்களா? அங்க வந்து நம்ம வந்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்றிங்க, ஒன்னு புரிஞ்சுக்கணுமா? See, when I point a finger at you, there are 3 fingers pointing at you. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் தான், ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அதான் என்எல்பியில் சொல்லிட்டு ஐ பிளஸ் யூ இஸ் ஈக்குவல் டு வேர்ல்ட். நானும் நீங்க ஒரு உலகத்தை படைக்கிறோம். 3 + 2 is equal to 5. If I have to, ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இங்க அவுட்புட் 5 வேணும்னா யூ ஆர் கிவிங் 2 minutes of information, I am giving 3 minutes of information. When you play at 1.5, what I should do? 3.5ல நான் பே பண்ணணும். When I'm paying at 4, you have to pay at 1. நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் வேரி. The 5 will not vary, output will not vary. புரியுதுங்களா? This all is because of you don't want to get updated. How much updation you have done? Okay. Even நிறைய பேர் ஜாப் வந்தோன்னு படிக்கிறதே கிடையாது. They update only because when there is a crisis, because maybe the job is a crisis. இல்ல, நான் இந்த இடத்துல ஒரு ஐ பெக் டு டிஃபர். ஏன்னா the more I am updating about the fertility, ovulation, the more it's dreadful for me. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கல. பட் when I get more information, I'm seeing more symptoms. I'm googling Mr. Dr. Google multiple times to understand why it is happening, what it is happening. ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர், and that creates a fear out of my mind. ஓகேவா? இப்ப இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு நம்ம நினைக்கிறோம், பட் தட் இஸ் ஆல்சோ காசிங் அ ஃபியர். ஸோ எனக்கு என்னன்னா இந்த எமோஷன்ஸை நான் எப்படி ப்ராசஸ் பண்றது? ஹவு கேன் ஐ இன்ட்ரோஸ்பெக்ட் மை செல்ஃப் அண்ட் தென் ஓகே திஸ் கேன் ஆல்சோ ஹேப்பன் டு மீ. ஸோ எந்த மாதிரி அந்த பாத்தன் வந்து நான் எப்படி சூஸ் பண்றது சார்? ஏதாவது ஒரு டிப்ஸ்? நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களே. அந்த காலத்துல ஒரே ஒரு படத்துல கேஆர் விஜயா அம்மா ஒரு பாட்டு போவாங்க, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா, வாழ்க்கை என்ன என்று அறியேனம்மா, இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டமா. இஸ் a game is playing. So same thing. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, கூகுள் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, விக்கிபீடியா கல்லூரியில் படித்தேனம்மா, வாட்ஸ்அப் ஓய்வு நேர இங்க இந்த 3 தவிர வேற ஒண்ணுமே இல்லையாம்மா. புரியுதுங்களா? See, please understand what I'm telling you. I may be giving you an indication, but one thing, I'm not like updating, upgrading. It is a mental state. Mental state is to be solved as a mental problem, mental skill, not as an information skill. Okay. Upgrade கேட்டீங்கன்னா, இப்ப நேத்து அந்த இதுல doing a podcastல ஒரு பொண்ணு உங்களை மாதிரி இதே கேஸ் தான். என் பொண்ணு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, நான் மட்டும் தான் இருந்தேன் சார், அம்மா இல்ல சார், அப்பா இல்ல. யூஎஸ்ல நாட் ஓப்பன், ரெடி டு லிசன் டு எனிதிங் எல்ஸ். ஓகே, இப்படி இருப்பாங்களே சார் லைஃப், எங்க அம்மா அப்படி இருப்பாங்களே சார், அவங்க இருந்தாலும் ஒண்ணு இல்லாட்டாலும் ஒண்ணு என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஐ வாஸ் ட்ரைங் டு அப்கிரேட் மா, அப்படி இல்லைம்மா, அது ஒண்ணுமே நாட் ரெடி ஃபார் தட்.
ஓகே. அப்புறம் கீழ So வந்து what I understood is, இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அப்கிரேட் அப்படிங்கும்போது the better version of myself. better கரெக்ட்டுங்களா? version of myself. I would say mental models. Are you மென்டல் surrounded with மாடல். a better model? என்விரான்மென்ட். என்விரான்மெண்ட்லயும் நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆளு. ஓகே. ஒரு அக்காவா இருக்கலாம். நாட் எவ்ரி டைம் யூ கோ டு சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட். கரெக்ட். இந்த கரெக்ட். சண்முகப்பிரியான்னு ஒரு பொண்ணு, அது வந்து சொல்லிட்டு இருந்தேன் அந்த பொண்ணுக்கு. நான் ஏம்மா உனக்கு சண்முகப்பிரியா மாதிரி அக்கா கிடைச்சுன்னா எப்படிமா இருக்கும் லைஃப்? நல்லா இருந்திருக்கும் சார். அதுதான் நீ பண்ண தப்பு. ஒரு அக்காவை வந்து நீ சம்பாத்தியம் பண்ண முடியல. நீ வேஸ்ட்ல போய் எல்லாரும் சம்பாத்தியம் பண்ணி இன்ஃபர்மேஷன் சம்பாத்தியம் பண்ணிட்டு உனக்கு புரிஞ்ச மாதிரி உனக்கு சொல்ற மாதிரி ஒரு அக்காவை சம்பாத்தியம் பண்ண முடியல. That is where you have to choose your models. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் யுவர் சப்போர்ட் சிஸ்டம் இன் அ ரைட் வே. நீங்க கரெக்டான ஆளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, யூ கெட் த ஹோல்ட் ஆஃப் இட் அண்ட் தென் யூ கேன் வாக் இன் தட் பாத், ரஃப் ஆமா, பாத்ல ஆமா. நீங்க போக முடியும். வண்டர்ஃபுல்லி செட் சார். இல்ல ஜெரா சார், நீங்க சொன்ன மாதிரி ஐ எம் நாட் டெல்லிங் தட் எவ்ரிதிங் கேன் பி சால்வ்ட், பட் ஒன்லி மென்டல் ஸ்டேட். நோ, இட்ஸ் we are all part of law. We cannot go against the law of karma, law of truth. But yes, அந்த நேரத்துல நமக்கு ஒரு one person who can trust for me, who can think for me. அதுதான் இம்பார்ட்டன்ட். அது நம்ம சம்பாத்தியம் பண்ணல. we always நம்ம நீங்க எங்க எவ்ரி ப்ரொஃபஷனல் got their own culture. They don't want anybody else apart from that. அது ஒரு மெயின் ப்ராப்ளம். வாட் ஐ எனக்கு யார்கிட்ட போவேன்? என் ஃப்ரெண்டுனா என் கிளாஸ்மேட்ஸ், என்னுடைய ரூம்மேட், ஆஃபீஸ் மேட் தானே போவேன். That fellow is also suffering like that. கரெக்ட். அண்ட் இதுல என்ன ஒரு பியூட்டினா, நான் ஃபேமிலிலயும் நிறைய சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் டு மை பேரண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஆஸ் யூ செட் இட் கேன் பி டிஃபரெண்ட். அவங்க வந்து ஐயோ நம்ம பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்ட் கிரைங் ஆர் தே ஹாவ் தேர் ஓன் கிரீஃப் இன் தேர் மைண்ட். பட் சில பேரண்ட்ஸ் வந்து தே கேன் போட்டிவ்லி டேக் இட் அண்ட் தட் இஸ் வெரி ஹேண்ட்ஃபுல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஐ cannot go to parents. Okay, as a woman I cannot go rely on my husband because he is also, some guys are a good listener. I don't have any second thought about it, but not as you said, the way they brought up in a different way. So நிறைய பேர் வந்து நான் பேசுறதையோ இல்ல எனக்கான எமோஷனல் சப்போர்ட்டை கேட்கறதுக்கோ லிசன் பண்றதுக்கு ரெடியா இல்ல. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் தேர்ட் திங், ஆபீஸ்ல ஷேர் பண்ணா வந்து என்ன பத்தின இமேஜ் கெட்டுடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ இது என்னாச்சுன்னா இந்த மூணும் சேர்ந்து என்ன கிரஷ் அவுட் பண்ணுது. ஸோ ஐ நீட் அனதர் பர்சன், ஆஸ் யூ செட், அக்காவா இருக்கலாம், இல்ல who's your closest friend or whom you can share it without any judgment. They can listen to you without any judgment. So you rightly said, sir. So one person you need to listen to you without any judgment. So அந்த பர்சனை சூஸ் பண்ணீங்கன்னா probably that will give you a hold. எப்படியும் நீங்க ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். நீங்க தான் உங்க லைஃப் பேக்கேஜ். யூ ஹேவ் டு ஸ்விம் இன் யுவர் ஓன் ஓஷன். nobody can help you out, but the mental confidence they will give you. Correct sir. So wonderfully said sir. இந்த ஓகே, இது நம்ம பேசிட்டோம் இல்லையா, அந்த சோஷியல் ஸ்டிக்மான் இருக்குல்ல சார். இப்போ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று அட்டன் பண்றேன்னா, எப்பமா குட் நியூஸ் சொல்லிட்டீங்களா, கொஞ்சம் டீப்பாவே கேட்பாங்க சில பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா, என்னம்மா ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்களாமே கேள்விப்பட்டேன். somebody or the other will communicate it to them. ஸோ ட்ரீட்மெண்ட்ல நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா யூ வில் கெட் இட். சி வி ஹாவ் அ பிலீஃப், நமக்கு பிலீஃப் இருக்கு இல்லைன்னு இல்லை. பட் ஒரு ஃபோரம் ஆஃப் ஃபங்க்ஷன்லயும் நம்ம ஒரு என்ஜாய் பண்ணணும்னு வரும்போது when somebody said like this, இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அழுகை இதெல்லாம் வருது. ஸோ இந்த சோஷியல் ஸ்டிக்மாவில இருந்து எப்படி சார் அஸ் அ கப்பிள் நம்ம எப்படி வெளியில வரலாம்? இது வந்து நான் கேட்கறது அஸ் அ கப்பிள். செகண்ட் விஷயம், இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, விமெனுக்கு தான் ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மென் ஆல்சோ இஸ் அண்டர் கோயிங் இட். அவங்க வெளியில சொல்றது இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அவங்க வந்து இந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இவங்களுக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த டவுட் வந்துருது வைஃப் மேல. ஸோ நீ ஒழுங்கா இருமா, த மோர் தே கிவ் கேருங்கிற பேர்ல இட்ஸ் லைக் என்ன சொல்றது, இப்படி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். அண்ட் த மோர் இன்ஃப்ளூயன்ஸ் தே ஆர் டூயிங் இன் தேர் டயட், த மோர் இன்ஃப்ளூயன்ஸ் தே ஆர் டூயிங். ஒரு பவுண்டரி தாண்டி they think that men think that they are going to help women, but actually பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பேக் ஃபயர் ஆகும். because so much of concern அப்படிங்கும்போது எனக்கு தெரியாதா, I can do it அப்படிங்கிற மாதிரி we will have a boundary, right?
சோ இந்த மாதிரி மென்னோட பிரஷர் வந்து இப்படி ரிலீஸ் ஆகுது. சோ இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? There are 2 points. One is the social stigma and the mental state. ஓகே. நீங்க பூனை மாறுதி ஆர் இந்த கிளைண்ட் பூனை மாறுதி இப்போ எல்லாரும் வருத்தப்படுவாங்க கிடையாது. See, I am going for my friend's marriage. I know they are going to ask because my status is like that. கரெக்ட், கரெக்ட். ப்ரமோஷன் வரல வச்சுக்கோங்க. என்னப்பா ப்ரமோஷன் வரல, 3 வருஷமா இருக்கேன் ப்ரமோஷன் வரல. ஆமா வரல. ஆமா வரல. புரியுங்களா? So what can you do? So one thing is you are going for somebody else, not for that one. So be ready for that. Otherwise don't go. ஓகே. ஏன் போய் மனசுக்கு என்னுடைய I had my own sister-in-law. She refused to come. எங்க பங்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்கறாங்க. That is how I told you, a couple 60s, they are like that. Yes, number one. And second thing, unknown getting, that is where the men are from Mars, women are from Venus. Men are objective. புரியுதா? Woman is subjective. Woman is full of feelings. Okay. அப்போ என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஆம்பளை வந்து வந்த உடனே ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே நீங்க டீ குடிச்ச உடனே டீ குடிச்சு இமீடியட் கேன் ஸ்விட்ச் ஓவர் டு யுவர் டிவி ஆர் நியூஸ் பேப்பர் ஆர் புக் ஆர் லேப்டாப். பட் உமன் கேனாட் டூ தட். ஓகே. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஐயோ மாமனாருக்கு அது வேணுமே, அந்த டேப்லெட் தான் வாங்கிட்டு வந்தாரா இல்லையா, இவரு கேஸ் அடுப்பு என்னாச்சு. ஷீ இஸ் பிசிக்கலி ஹியர் பட் மென்டலி ஷீ இஸ் லிவிங் இன் த ஹோல் ஹவுஸ், லிவிங் த ஹோல் ஃபேமிலி. அது வந்து அது பிளஸ் பாயிண்டா கார்டு கொடுத்து வர மாதிரி தெரியாது. ஷீ இஸ் ஆல்வேஸ், ஈவன் தோ ஷீ இஸ் அட் பீஸ், ஷீ இஸ் ஆல்வேஸ் anxiety டு தட் இஸ் த சென்டர்னஸ். அதனால வந்து யூ மே நாட் appreciate the style of your husband. He is very, very objective. அவருக்கு தானே 1 + 1 = 2 தான். and or ஆர்த்தி anymore. and என்ன or அவருக்கு எல்லாமே ஆர்த்தி தான், மென்னுக்கு எல்லாமே these are that. ஓகே. சந்தோஷமா இருக்கியா கவலையா இருக்கியா, சம்திங் லைக் சைல்டு, குட் பேட், நடுவில் ஹாப்பி அன்ஹாப்பி. மெச்சூர் ஆகும்போது நீ ஹாப்பியா அன்ஹாப்பியா சூழ கேட்டா ஹாப்பி அன்ஹாப்பி, அது 2 தான் தெரியும் அவனுக்கு. அந்த ஒகேபுலரி அதான். Where the matured guy, happy இல்லை, unhappy இல்லை, not happy ஒரு state, not unhappy ஒரு state. Out of maturity, you coin a word for your feelings. புரியுது உங்களுக்கு? இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, this is where the challenge lies. That is where when couples come to us, we teach them NLP therapy. NLP therapy is where என்னுடைய இது 4S அப்படிமே, ஸ்கார், எமோஷனல் பேகேஜ், ஓகே, சைல்ட்ஹுட் இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஐ ரைட் டெம் டு சைல்ட். ஸ்கார், ஸ்கெட்ச் இஸ் பேரண்டிங் ஸ்கெட்ச். ஒரு அம்மா இந்த பக்கம் இருப்பாங்க, இவங்க அம்மா பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த பக்கம் இருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பக்கம். இது பண்ணுடா ஸ்கெட்ச். ஸ்ட்ரெஸ் இஸ் burnt out syndrome. Mostly in the IT organization, people who get promoted, suddenly they feel I'm not for engineering. அடே என்னடா இன்ஜினியரிங் எனக்கு பிடிக்கல. ஆமா பிடிக்கல. அப்பதான் அவனுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும், ஐம் நாட் வாண்ட் ஃபார் இன்ஜினியரிங். முன்னால போயிட்டான், யாரோ சொன்னாங்க ஏதோ ஒன்று போயிட்டான். அப்புறம் போகும்போது ஐ ஃபீல் ஐ எம் அன்ஃபிட் ஃபார் திஸ் ஜாப். ஓகே. தட் இஸ் வேர் த பர்ன்ட் அவுட் ஸ்ட்ரெஸ் கம். நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஃபைனான்ஸ், GMs and DGM, மோஸ்ட் பீப்புள் கம் ஆர் பீப்புள் ஆர் சீனியர் 40+. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஷேக் எப்படி வந்து யார்ட்டையும் சொல்ல முடியாது. டக்குன்னு பிகம் ப்ரமோட்டட், தேர் என்ஜாயிங், கோயிங் இன் ஃபிளைட், கமிங் பேக், பட் தே ஃபீல் இன்காம்பிட்டன்ட். பாஸ்டையும் சொல்ல முடியாது, இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னன்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் நாட் பார்ன் ஃபார் பேஷன் எல்லாம் வந்துட்டாங்க. அப்பதான் ஓஹோ ஐ ஆம் இன்காம்பிட்டன்ட் ஃபார் திஸ் ஜாப். நம்பர் ஒன். செகண்ட் திங் இஸ் கம்பெனிஸ் ஆல்சோ தே டோன்ட் தே எப்போ ப்ரமோஷன் ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கனைசேஷன் லைக் பெல் ஆர் இதுல நாங்க வந்து பிஃபோர் ப்ரமோட்டிங் தம் we train them in that department. 2 வருஷம் அப்ப you have to take over quality department because we want you to become an all-round before become a director of the company. நீ ப்ரொடக்ஷன்ல இருந்தா முடியாது. 2 years, the person who is volunteering for this quality department, 2 years, then only will be considered for promotion. That means I am putting in an environment. புரியுதா? அது மாதிரி ட்ரைனிங் கிடையாது. ட்ரைனிங் கொடுத்தா யாருக்கு நல்லது? பாஸுக்கு தானே நல்லது. Who is the number one beneficiary is the boss. Boss doesn't want to train you. Neither the student, the teacher has trained you, nor your boss has trained you, nor your mother has trained you. Na MBA of life. So these are the people, directors, who are not directing us properly. So at that time, left out is I have to direct myself. எங்க அம்மா நினைச்ச மாதிரி நான் வந்து
லைஃப் இப்படி அப்படி போயிருந்தேன்னா I would not have made a big difference to myself and my family. You have to evolve. You have to evolve. I keep on reading the why, how I evolve. Early morning, get up with energy. Adi better another 100 years of life. ஏன்னு கேட்டீங்கன்னா I have a biographical model. What is the input I read? I read lot of millionaire biography, billionaire biography. அதான் எனக்கு இவனே என்னை விட கஷ்டப்பட்டவன் என்னை விட முன்னுக்கு போனவன். இப்போ லாஸ்ட் வீக் I read the biography of Arcad. Arcad is a Italian billionaire. $300 billion, some 17,000 industries. And our story, his mother wanted to kill him, his father wanted to kill him. He was born in desert. He ran away from that desert. Only his grandmother has saved him. So he is a billionaire now. So you should have a target, reading target, learning target, good road. What you cannot see, you cannot hit. Yeah, you have to be daily excited with when you look into your front, you will not look into the back. What is it you are doing by running your life by looking in the past? Or pain, or feelings, you are projecting it to somebody else. How you motivate yourself, who is your mentor, what books you eat, what thoughts you are having, message. He's a villain, number one villain in our life. Mobile. Oh, you should know where to keep this villain. Correct. எங்க வீட்டுல நான் கீழே வந்து எங்களுக்கு வந்து மேல வந்து ஆபீஸ்ல கீழே வந்து டைனிங் ரூம் போகாது. It is still be in this floor only. Wonderful. That makes a big difference. You always see that how you make design your life. Nothing like if you want to live a default life, they don't complain. Correct. So a paradigm shift வேணும். நம்மளுடைய மைண்ட் செட்ல ஒரு paradigm shift we have to give it to ourselves. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா the more சக்சஸ்ஃபுல் பீப்புள் இந்த மாதிரி என்ன சொல்றது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க சக்சஸ் ருசிச்சவங்களோட நம்ம அசோசியேட் பண்ணும்போது ஓகே நமக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆஸ் யூ செட் மொபைல் இஸ் அ வில்லன். மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம ஒரு சேட் நியூஸ் படிக்கும்போது அது எப்படியோ அது இம்ப்ரிண்ட் ஆயிருது மைண்ட்ல. ஸோ தட் டே இஸ் கோயிங் வித் அந்த சோகத்திலேயே போகுது. ஸோ we have to set our mind with the good affirmations. So நீங்க சொன்னதுல வந்து what I understood is நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு இப்போ ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது the paradigm shift of the mind. So that helped me definitely. அதைத்தான் நீங்களும் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். So I will ask a final word to every guest. One final word if you want to give it to the couple, those who are trying to conceive. ஒரு வேர்டு ஆர் இத பண்ணுங்க உங்களால யூ கேன் கெட் த ரிசல்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இன்ட்ராஸ்பெக்ஷன். வண்டர்ஃபுல் வேர்ட் சார். உட்கார்ந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். ரெண்டு பேர் பண்ண வேண்டியது இன்ட்ராஸ்பெக்ஷன். இன்ட்ராஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக் ரிசல்ட்ஸ் will come. ஏன்னா இன்ட்ராஸ்பெக்ஷன் நம்ம பண்ணும்போது we are at a student level. Okay, not at a teacher level. டீச்சர் ஆகும்போது எல்லாமே எனக்கு தெரியுங்க ஆங்கிள் வந்துடும். கரெக்ட். ஸோ ஓப்பன்லி இன்ட்ராஸ்பெக்ட் ஆஃப் வாட் வி ஆர் டூயிங், ரைட்? நம்ம தாட் ப்ராசஸ் என்ன இந்த பாத்தீங்களா தெரியுதா? ஓகே, வி மீட் இதான் அந்த வி மீட் டைரி தான் என் கப்பல்ஸ் கொடுப்பேன் நான். ஓகே லிசனர்ஸ், அவர் வந்து வி மீட்னு போட்டுக்கிறது வந்து இட்ஸ் லைக் a couple meeting daily together. Wonderful sir. So daily reviewing, you have to meet. They have to meet each other and talk to each other. Write down. It is during the 30 days process. It is my process I am telling. Where it becomes a habit. After 30 days becomes a habit for them. Wonderful. We meet diary good paying couples. Come on. That is, I produce not 100%. I produce 200% results. ஏன்னா அவங்க homework பண்ணுவாங்க. And they come and certain things which they cannot do, come and do a role play in my clinic. Then the role play we learn a lot. And I give them to go and interview a senior couple from my side. அதே மாதிரி அவங்க சைடு ஒரு சீனியர் கப்பலை போய் பார்க்கணும். I tell them what questions you should ask. Okay, so you will be giving with the question list also. ஆமா, question list also. So அப்ப வந்து நமக்கே நம்மள வந்து ஒரு மிரர் இமேஜ் மாதிரி காட்டிடுவீங்க. அப்பா நீ வந்து இப்படிதான்ப்பா இருக்க. நான் காமிக்கல, அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம காமிச்சா வந்து அது மறந்துடுவாங்க. ஓ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க கண்டுபிடிக்கும் போது அந்த கஷ்டத்துல கண்டுபிடிக்காங்க இல்லையா? பசியிலேருந்து வர்ற ருசி வேற, ருசியிலேருந்து வர்ற பசி வேற.
கரெக்ட் 21 நாள் நம்ம பசியில போட்டு 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 என்ன 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 என்னன்னா கடைசியில் ஒரு ருசி கிடைக்குது. கரெக்ட் கரெக்ட். ஸோ வண்டர்ஃபுல்லி செட் சார். ஐ திங்க் இந்த 1 hour எப்படி போச்சுனே தெரியல. 1 hour ஆயிடுச்சா? ஐயோ. I think so. So I'm so happy and glad to interview you in my show. டெஃபினெட்லி இதுல இருந்து டேக் அவேஸ்லாம் ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. கேட்கறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஃபர்டிலிட்டினா நேரா போகணும், டாக்டர்கிட்ட போகணும், மருந்தை வாங்கணும், சாப்பிடணும் அப்படின்ட்டு. பட் அது இல்ல. கப்புள்ஸ்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணாலே பாதி இஷ்யூஸ், ஐ எம் நாட் சேயிங் டாக்டர்ஸ் ஆர் ராங் அப்படி சொல்ல வரல, பட் பாதி இஷ்யூஸ் வந்து அதுல சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து எனக்கு தெளிவாகுது. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் சார். அண்ட் நீங்க பண்ற இந்த பணி வந்து மென்மேலும் சிறக்கணும். நிறைய கப்புள்ஸை நீங்க ரீச் பண்ணி, பிகாஸ் இன்னைக்கு இது ரொம்ப தேவைப்படுது. எல்லாரும் கேட்ஜெட்லயே உட்கார்ந்துருக்காங்க, ஒர்க் அட் ஹோம். ஸோ பேசுறதுக்கு கூட டைம் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் பீப்புள் ஆர் இன் கால். ஹலோ கால்ல இருக்கேன், ஹலோ கால்ல இருக்கேன். காலையில உட்கார்ந்தோம்னா, ஸோ எஸ்பெஷலி ஐடில வந்து காலையில உட்கார்ந்தோம்னா இட் கோயிங் டிராகிங் டில் 11. டைமிங்கே இப்போதைக்கு இல்லை. ஸோ வி டோன்ட் ஹாவ் டைம் டு இன்டராக்ட், வி டோன்ட் ஹாவ் டைம் டு என்ன சொல்றது, ஒரு மீ டைம் கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்கறதுக்கு முடியல. ஸோ இந்த மீ டைம் இருந்தா தானே வீ டைம் வரும். மீ டைம் இல்லாத போது we time you have to find out your own lifestyle. I am not Correct. telling that. You see, because why you are trapped in that earning, you see that you do not have any other source of earning. You have to prepare for that. Yes. If you are believing in that, you are in a sinking ship, but still you want to be there. Okay. அப்போ எனக்கு ஒருத்தர் 3 வாட்டி ஃபோன் பண்ணாரு, பணத்தை கட்டிட்டாரு. பணத்தை கட்டிட்டு, சார் third time I am paying it. Yes, I know you are paying third time and fourth time you don't pay அப்படின்னு. என்ன சார் உனக்கு டைமே இல்லையாப்பா என்கிட்ட பேசுறதுக்கு? நான் பாரு வரேன் பாரு. I'm not telling you insincere, very sincere. I told when you come on I tell them information is free, but transformation, when I dedicate time here, it is money for me. It is like a salary for me. நீ ஃபோன்ல எவ்வளவு நேரம் பேச, நான் உனக்கு ஃப்ரீயா தரேன். not a problem for me. I talk when I have a time. Information is free, transformation is money. அது மாதிரி 3 வாட்டி வந்து இது பண்ணிட்டு, if you want to come for counseling, I have got one golden advice for you. Next time don't book anybody. ஏன்னா உனக்கு டைமே கிடையாது. first okay first a time for you. Yes, first yes. you find, otherwise you change your job, then only you go. Otherwise நீ வந்து லட்ச ரூபா கொடுத்தாலும் even go to best in the world, it's still an information for you. Wonderfully said, sir. Information வேற, transformation வேற. அது மாதிரி I told them you don't pay next time. Even if I will not accept it. என்கிட்ட இல்லை, எந்த கவுன்சிலே போக ஒன்று நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா இதான் ஒரே ஒரு கவுன்சிலிங் ஒன்று தான். ஓகே, தட் இஸ் யூ டு நாட் ஹாவ் டைம், யூ டு நாட் ஹாவ் அ பெட்டர் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் டைம். அது இருக்கிற வரைக்கும் நீ யார்கிட்ட போனாலுமே வேஸ்ட் தான். கரெக்ட். Wonderfully said. So first we have to understand and make time and commit ourselves. Then only நம்ம surrender and listen to the mentor, and then only we will get the results அப்படிங்கிறது ட்ரூ சார். ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள நடக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ thank you so much, sir. Thank you so much for talking to you. Thank you. And I want you to help me in that mission 1 million. So you are a part of me, and all the people whom I cross on my journey, they are a part of me. You can join me as Ningamatul, all the people who are listening to me or whom you want to share the information. On behalf of you and behalf of me, I thank them. You are a part of listeners. யாருக்காவது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா queries இருந்து questions இருந்ததுன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல என்னோட எபிசோட்ல கொடுக்குறேன். ப்ளீஸ் கோ அண்ட் கெட் இன் டச் வித் சுந்தரம் சார் அவர்களை. உங்களுக்கு ஏதாவது questions இருந்ததுன்னா தயவு செய்து போஸ்ட் பண்ணுங்க. he will answer you. He can support you in multiple ways. So thank you so much. Thank you. Help me in reaching my mission as a friend, as a well-wisher. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Bye. Stop recording.